திருமுழுக்கு வாயிலாக பாபத்திலிருந்து, பாப கரைகளிலிருந்து இந்த உலகத்திற்கு இறந்தவர்களாக மாற வேண்டும். அதே நேரத்தில் தூய ஆவியானவரால் நிறைய பெற்றவர்களாக புது வாழ்வு, அதாவது உயிர்த்தெழுதல், புது வாழ்வு பெற்றவர்களாக, புது பிறப்பு பெற்றவர்களாக, ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கின்ற அல்லது அபிஷேகம் பெற்றவர்களாக, மாற்றுரு பெற்றவர்களாக, அழியாமையை அணிந்து கொண்டவர்களாக நாம் மாறுகிறோம். நம்ம ஒருவேளை நமக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் நம்ம நினைக்கக்கூடியவர், நம்ம எல்லாரும் இந்த ட்ரெஸ் நல்லா போட்டிருக்கிறோம், சரிதானா? நம்ம எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், சாரி கொடுத்துருக்கிறவங்க உண்டு, சுடிதார் போட்டிருக்கிறவங்க உண்டு, பேண்ட் சட்டை போட்டிருக்கிறவங்க உண்டு, பனியன் எல்லாம் போட்டிருக்கிறவங்க உண்டு. ஆனா அதற்கும் மேலாக கடவுள் தனது மகிமையினால், தனது ஆவியானால் நம்மை அணி செய்திருக்கிறார், நம்மை பொதிந்திருக்கிறார், நம்மை மூடி இருக்கிறார். அந்த தூய ஆவியானவரால் நாம் அணி செய்யப்பட்டிருக்கிறோம், அல்லது தூய ஆவியானவரை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம், தூய ஆவியானவரை ஆடையாக கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு